எதனால நம்மளோட பீப்புள்ஸ் வந்து 100% ட்ரேட் பண்ண மாட்டுக்காங்க. அதாவது ஒருத்தர் வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு இறங்கினாலும் இன்னொருத்தவங்க இந்த ட்ரேடிங் வந்து கேம்பிளிங் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நிறைய பேர் இந்த ட்ரேடிங் லைஃப்ல நிறைய விஷயங்கள் கத்துக்கிடாத ஒரு காரணத்தினால தான் இந்த ட்ரேடிங்கை வந்து முழுக்க முழுக்க சீட்லேட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் நம்மளோட பீப்புள்ஸ் எல்லாருமே 99% இந்த ஒரு ஃபீல்டில் கண்டினியூவாக லாஸ் மட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஆட்டு நம்மளோட அஃபீலியேட்டில் நிறைய மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட அஃபீலியேட் லிங்கை கிளிக் பண்ணின மெம்பர்ஸோட எண்ணிக்கை மட்டும் கிட்டத்தட்ட 2500 கிளிக்ஸ் அதில் விழுந்திருக்குது. ஆனால் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 236 பேர். அதுலேயும் அந்த 236 பேரில் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 60 பேர். அந்த 60 பேரில் எத்தனை பேர் டெபாசிட் பண்ணி ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெறும் 25 பேர். இதில் ட்ரேடு படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இருக்கிறவங்க எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 15 பேர். அப்போது நம்ம வீடியோக்களை இத்தனை பேர் பார்த்தாலும் எத்தனை பேர்கள் இதில் சக்ஸஸ் ஆகுறாங்க அப்படிங்கிறதா விஷயம். அந்த இடத்துல நீங்களும் ஒரு ஆளாக வரணும்னா கண்டினியூவாக நீங்கள் இந்த ஃபீல்டில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டாதான் அதில் நீங்கள் ப்ரொஃபஷனல் ஆக முடியும். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி முழுக்க வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி இந்த ட்ரேடை நம்ம லைஃப் டைம் ஒரு அச்சீவ்மெண்ட்டாக படிக்கிறது. சார் எனக்கு வந்து இதில் சலிப்பு தட்டவே கூடாது, ஆனாலும் நான் இந்த ஃபீல்டில் நிரந்தரமாக நிற்கணும். நானும் உங்களோட இடத்துல இருந்து 100கணக்கான டைம் இந்த ட்ரேடே வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கின ஒரு ஆள் தான். அப்போது நம்மளோட லிங்க்லேயே இவ்வளோ பேர் கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ ஓவராலாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எத்தனை பேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் ஆகி ட்ரேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் இந்த நம்மளோட தமிழ்நாட்டில் 1000 பேர் ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அதில் ஒரே ஒரு ஆள் தான் சக்ஸஸ் ஆகுறாங்க. அந்த ஒரு ரேஷியோ இருக்கக்கூடிய காரணத்தினால தான் எல்லா மக்களுமே இந்த ட்ரேடிங்கிற ஒரு விஷயம் கேம்பிளிங், அதாவது நம்ம போனால் நம்மளோட பணம் வந்து போயிடும், நம்ம ரெண்டாவது அந்த பணத்தை சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இருக்கிறதும், ரெண்டாவது ஒரு டைம் நீங்க லாஸ் பண்ணதுக்கு பிறகு அந்த மார்க்கெட் பக்கமே எட்டி பார்க்க மாட்டேங்க. நம்ம எவ்வளவு பணங்களை அதுல லாஸ் பண்ணினாலும் நீங்க ஒரு நாலேஜோட அதுல ட்ரேட் பண்ணுனா மட்டும்தான் நீங்க அடுத்து என்னென்ன தப்புகள்லாம் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க கத்துக்க முடியும். இல்லாத பட்சத்தில் எதுவுமே தெரியாம எனக்கு நான் ஒரு 4 வீடியோ பார்த்துட்டேன், எல்லா விஷயங்களும் எனக்கு தெரியும், நான் இதுல ட்ரேட் எடுத்து நான் ப்ராஃபிட்டபிள் ஆயிடுவேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல நீங்க ட்ரேட் எடுப்பீங்க. அப்படி நீங்க ட்ரேட் எடுத்ததுக்கு பிறகு கண்டிப்பா உங்களுக்கு லாஸ் தான் வரும். அப்படி லாஸ் ஆனதுக்கு பிறகு ஒரு மன உளைச்சல்ல இந்த ட்ரேடிங்கே ஒரு சீட்லெட் தான், இதுல யாராலையுமே ப்ராஃபிட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல யாருமே இந்த ட்ரேடிங்கை கண்டினியூ பண்ணாம அடுத்தடுத்து வேற இந்த காப்பி ரைட்டிங், ஒர்க் ஃப்ரம் ஹோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல போய் ஸ்கேம்ல போய் மாட்டிக்கிறாங்க. இது கூடவே நிறைய ஸ்கேமர்ஸ் வந்து நம்ம உலகத்துல இருக்காங்க. எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா டெலகிராம்ல ஒரு $100 $200 வாங்கிட்டு நாங்க ஒரு மாசம் உங்களுக்கு வந்து ஃபுல் எல்லா சிக்னலுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம், நீங்க அந்த சிக்னலை எடுத்து ட்ரேட் மட்டும் பண்ணா போதும், ரெண்டாவது நாங்க உங்களுக்காக காப்பி ட்ரேடிங் பண்ணி கொடுக்குறோம், இல்லை உங்களுக்காக நாங்கள் பாட்டை ப்ரொவைட் பண்ணுறோம், இந்த மாதிரி நிறைய ஃபேக்கான நியூஸ்களை சொல்லி உங்களை மயக்க வச்சு உங்களோட பணத்தை பிடுங்குறாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் தயாராக இருக்கக்கூடிய மக்கள் அந்த ட்ரேடிங்கை கற்றுக்கிடுறதுக்கு எதுக்காக முன் வர மாட்டேங்காங்க. எந்த ஒரு ஃபீல்டை எடுத்துக்கிட்டாலும் அந்த ஃபீல்டில் நீங்கள் எல்லா விஷயங்களும் கற்றுக்கிட்டு அதில் ப்ரொஃபஷனல் ஆனால் மட்டும்தான் நீங்கள் அந்த ஃபீல்டில் ஸ்டாண்ட் பண்ணி நிற்க முடியும். இல்லாத பட்சத்தில் நீங்கள் அடுத்த ஆளை சார்ந்து இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் அந்த ஃபீல்டில் கண்டினியூவான ஒரு ப்ராஃபிட்டில் இருக்க முடியாது. அந்த ஒரு கான்செப்டில் தான் நம்மளோட சேனல் வந்து அதுக்காக ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். எல்லா மக்களும் எல்லா விஷயங்களும் நல்ல எக்ஸ்க்ளூசிவாக தெரிஞ்சுக்கணும். அதுவும் அப்படி தெரிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் ட்ரேட் எடுக்கணும், நீங்கள் ட்ரேட் எடுத்து நீங்கள் ப்ராஃபிட் ஆகணும், அந்த ப்ராஃபிட்டை நீங்கள் தான் வித்ட்ரா பண்ணணும். அந்த ஒரு கான்செப்ட்ல இருந்தால் மட்டும்தான் இது லைஃப் டைம் ஒர்க் ஆகுமே தவிர நீங்கள் அடுத்த ஆளை சார்ந்து இருக்கும்போது அடுத்த நாள் அவங்க மார்க்கெட்ல இருப்பாங்களா, அவங்க உங்களை கண்டினியூவா கான்டாக்ட்ல வச்சிருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரியாது. அப்போ இப்படி இருக்கும்போது நாங்கள் எக்ஸ்க்ளூசிவா 1-to-1 பிரைவேட் ட்ரைனிங்
உங்களுக்கும் எனக்கும் மட்டும் தனிப்பட்ட முறையில் நாங்கள் வந்து ப்ரைவேட் ட்ரைனிங்கை கண்டக்ட் பண்ணுறோம். நீங்கள் ஒவ்வொரு கிளாஸஸ் முடியும் போது கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்டுகள் எல்லாத்தையுமே நீங்கள் என்கிட்ட தனிப்பட்ட முறையில் என்னோட பர்சனல் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். அதுவும் லைஃப் டைம் நீங்கள் இந்த ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகிறது வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விஷயங்களுமே ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் நாங்கள் இந்த ப்ரைவேட் ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். யார் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ நம்மளோட வெப்சைட் அண்டு நம்மளோட ஃபோன் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும், ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க காண்டாக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத ஸ்கேமர்கிட்ட போய் மாட்டி தேவையில்லாமல் உங்களோட பணத்தை வந்து லாஸ் பண்ணிக்காதீங்க. அண்டில் தென் அடுத்ததா நம்ம நாளைக்கோ நாளை கழிச்சோ லைவ் ட்ரேடுகள் கண்டினியூவாக போடுவோம். நோட் பண்ணிக்கோங்க என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி நான் அதில் யூஸ் பண்ணியிருக்கிறேன், என்னென்ன விஷயங்கள்லாம் நான் அதில் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத கண்டினியூவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டில் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் FX Man Gold.